கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வெல்கம் பேக் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4. நமது சமூகம் நமது நலன். அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா உங்க கூட இணைஞ்சிருக்கேன் நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. இன்னைக்கு என்ன தினம் அப்படின்னு நான் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது, உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி டீச்சர்ஸ் டே. ஸோ இன்னைக்கு ஒரு ஆசிரியர்கள் தினம் அப்படின்னாலே கண்டிப்பா நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியும் நிச்சயமா ஒரு ஸ்பெஷலான ஷோவா இருக்கும்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிஜமாவே இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஷோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் டே அப்படின்றதுனால நம்மளுடைய அதிராம்பட்டினம் காதிர் முஹைதீன் பாய்ஸ் ஸ்கூலில் ஒரு முன்னாள் தலைமை ஆசிரியையா, பெண் தலைமை ஆசிரியையா ஒர்க் பண்ணி இப்போ நிறைய அனுபவங்களை அவங்க நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறாங்க. ஸோ இந்த அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியை முழுமையாக தொடர்ந்து கேட்க மிஸ் பண்ணிடாதீங்க. ரோசம்மாள் அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்க, மிஸ் பண்ணாமல் கேளுங்க. வாழ்த்துக்கள் மேம். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள் மேம். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் என் பேர் ரோசம்மாள். தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்று நான் ஓய்வு பெற்றேன். காதல் ஆங்கில மேல்நிலைப்பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருந்தேன். நான் அப்பாயின்மெண்ட் பண்ணதும் தலைமை ஆசிரியர் நல்ல ஆசிரியர்களாக அப்பாயின்மெண்ட் ஆனேன். அங்கே காதல் ஆங்கில மேல்நிலைப்பள்ளியில் என்னுடைய உழைப்புக்கு என்னுடைய நிர்வாகம் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய அங்கீகாரம் அந்த தலைமை ஆசிரியர் போஸ்ட். ஒரு ஆண்கள் ஸ்கூலில் ஒரு பெண்ணுக்கு ஒரு தலைமை ஆசிரியர் கொடுக்கின்றதுக்கு என்னோட உழைப்புக்கு அவர்கள் கொடுத்த ஒரு ஊதியம், எல்லாம் கொடுத்த ஊதியம், அதில் அவங்க கொடுத்த ஒரு ஹானர். நிச்சயமா. எத்தனை வருஷமா ஒர்க் பண்ணீங்க? எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த அனுபவம்? ஃபஸ்ட்டு பாய்ஸ் ஸ்கூலில் இருக்கையில் நான் என்னுடைய வேலையை பார்க்கறதுனால மற்றவங்களை பற்றி நம்ம கன்சிடர் பண்ணலை. வாத்தியாரா ஆண்கள் அப்படின்னு அந்த இடத்துல என் பிள்ளைங்க அவங்கள நல்லா நடத்தணும். அதே சமயத்தில் ஆக்டிவ் பண்ணணும். பிடி டீச்சராக தான் அப்பாயின்ட் பண்ணானே. ஃபிசிக்கல் எஜுகேஷன் பிஎஸ்சி பிபிஎட் முடிச்சிருந்தேன். அதனால் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சராக இருந்தேன். ஆக்டிவ் பண்ணுவாங்க. ஒரு ஆக்டிவ் கிளாஸில் கூட சும்மா இருக்க மாட்டேன். ஏன்னா நான் பிஎஸ்சி டிகிரி ஹோல்டர் தானே. 7th கிளாஸுக்கு ஆக்டிவ் போனால் அந்த மேக்ஸை பார்ப்பேன், டக்குன்னு நடத்திடுவேன். எந்த கிளாஸுக்கு போடணும் அந்த சப்ஜெக்ட் நடப்பேன். இல்லையா மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்டோரி, அந்த பையனுக்கு நேர்வழி காட்டுறதுக்கு உண்டான நல்ல நெறிகளை பையனுக்கு எடுத்து சொல்லுவேன். அதில் எந்த கிளாஸும் அப்போ நாகரத்தன் சார்ந்து ஒரு கிளர்க்கு இருந்தார். அவர் சொல்லுவார் சகலகலா வள்ளியம்பர் என் நக்கல் பண்ணுவார். ஏன்னா எல்லா கிளாஸுக்கும் ஆக்டிவ் போனாலும் கிளாஸ் எடுக்கிறேன்ட்டு. அதே போல் ரெக்கார்டை கேட்டு வாங்கிச்சு. இப்போ தான் கம்ப்யூட்டர், அப்போல்லாம் கம்ப்யூட்டர் இல்லாத காலம். எல்லாம் ரெஜிஸ்டர் மேனுவல் கையில் தான் எழுதணும். சும்மாவே ஒரு பேர் இருக்க மாட்டேன். உடனே போய் வரட்டும் சும்மா இருங்கிடுச்சு கூட அவர் சொல்லுவார். அவர் அப்புறம் எழுதலான்னு ஏன் சார் டயத்தை ரெஸ்பான்ஸ் இப்போ ஒரு 10 பக்கம் எழுதுவேன் கொண்டாங்க சார் அப்படின்னு அந்த டயத்தை பயனுள்ளதாக கழிச்சேன் என்னுடைய ஆசிரியர் பணியில். அதே போல் பசங்களை வெளியில் கூட்டு போனேன். ஃபஸ்ட்டு 1981 அப்பாயின்மெண்ட்டு மதுக்கூருக்கு பிள்ளைகளை கூட்டு போய் பெஸ்ட் ஸ்கூல் அவார்டோட வந்தேன். அதை அப்போ பள்ளி நிர்வாகியாக இருந்தவர் சேக் ஜலானி சார். அப்போயே அவர் சொல்லி இந்த வயசில் இந்த வரை அவன் கொண்டு வரல, நான் கொண்டு வந்ததுனால 82 ஸ்கூல் ஓப்பன் பண்ணி அது போய் அப்பயே ஹெச்எம் கூட சொன்னார், என்னை ஹெச்எம். ஆனால் அப்போ சர்வீஸும் கிடையாது, ஒரு வருஷம் தான் அது சர்வீஸு. அதே சமயத்தில் தைரியம் கிடையாது. ஏன்னா அப்போ புது லொக்கேஷனாக இருந்ததுனால நான் கொஞ்சம் அவரோட வாக்கு என்னமோ அவர் இன்ஸ்டியூஷனில் தலைவாசல் பொறுப்புலேருந்து வெளியேறினேன். சூப்பர் மேம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்போது நீங்கள் ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி பேராசிரியையாக பணி புரிஞ்சு அதுக்கப்புறம் ஓய்வு அடைஞ்சிருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்த மாணவர்களுக்கும் இப்போ இருக்கக்கூடிய மாணவிகளுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க மேம்? அப்போ இருந்த மாணவர்கள் ஆசிரியர் ரொம்ப மதிப்பாங்க. ஒரு லேடி தானே, நானே தூரத்தில் வந்துக்கிட்டு இருப்பேன். அந்த பசங்க நான் இந்த திருவோர பள்ளிவாசல் ஆப்போசிட்டில் இருக்கும். தூரத்தில் வரையும் அந்த 12 பசங்க ஒரு கைலி கட்டி ஸ்கூல் அவசில் அவங்க அப்பாவை சொல்லி நான் பையனை கூட சொல்ல அவங்க அப்பா வருவாங்க. அவங்க நம்ம மகனுக்கு படித்து கொடுத்துற ஆசிரியே அப்படின்னு தெரிஞ்சு கூட என்ன செய்வாங்கன்னா அந்த வேட்டியை ஒரு கார்னர் பண்ணுறதுக்காக வேண்டி கட்டியிருக்க வேட்டியை கொஞ்சம் லேசாக இறக்கி விடுற மாதிரி அப்படியெல்லாம் நிற்பாங்க. உடம்பு ஒடுக்கிக்கிட்டு வணக்கம் வேணாம் அப்படின்னு அந்த மரியாதையை சொல்லுவாங்க. இப்போ எல்லாம் பசங்கள்ட்ட எதிர்பார்க்க கரண்ட்டை படிச்சுக்கிட்ட பையன் கூட பார்த்தா கூட எந்திரிக்க மாட்டான், திரும்பி போயிடுவான். அது ஆசிரியர் இருந்தாலும் சரி தலைமையாக சேர்ந்து மாணவர்களுடன் அந்த டிசிப்ளின் குறைஞ்சி போச்சு. பெற்றோர்களுக்கு கட்டுப்படக்கூடியதே இல்லை. பெற்றோர்களுக்கு கூட சொல்லிட்டு நாங்கள் என்னம்மா செய்வோம், நீங்கள் தான் பார்த்துக்கணும்பாங்க. அவங்களோட குறைகளை நம்மகிட்ட தள்ளிவிட பார்ப்பாங்க. ஆனால் அந்த பையன் ஒழுக்கமாக இருக்கணுமா, பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சேர்ந்து அவளை வழி நடத்தினா தான் அவன் நல்லபடியாக கொண்டு போக முடியும். இப்போ உள்ள மாணவர்கள் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வர்றதில்லை. ஓகே மேம். இப்போது இன்றைக்கி நீங்கள் டீச்சர்ஸ் டே அப்படின்ற ஒரு தினத்தில் இணைஞ்சிருக்கீங்கிறதுனால ஃபஸ்ட்டு டீச்சர்ஸுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? டீச்சர்ஸ்கள் மாணவர்களுக்கு ஒரு மாடலாக இருக்கணும்ப்பா. எல்லா விஷயத்திலும் ஒரு ஆசிரியராக ஒரு லேடியோ ஒரு ஜென்ஸோ அவங்களுடைய ட்ரெஸ் கோடு பையன்களை கவரணும். அது நீட்டாக இருக்கணும், பார்க்க மாறலாக இருக்கணும். அவங்களோட அதே போல் அந்த ட்ரெஸ் கோடு அவங்க ஹேர் ஸ்டைலும் அந்த காலத்தில் டாக்டர் இன்ஜினியர் அவங்களுக்கு தனி ஹேர் ஸ்டைலும் அடக்கம் ஒரு முடியே இருக்காது, ஒரு டீசல் பார்த்தாலே ஒரு லுக்கு, அதெல்லாம் இப்போ கிடையாது. அதெல்லாம் ஆசிரியர்கள் தங்களுடைய ஆடையிலையும் சரி
அவங்க ஒரு ஹேர் ஸ்டைலையும் சரி, அவங்க பேசுறது நல்ல வார்த்தையில் பேசுகிற பசங்கள்கிட்ட பேசுகிற ஒரு கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, பசங்கள்கிட்ட கோபத்தை காட்டக்கூடாது. அந்த பையன்கள் எப்படியாவது நம்ம கைக்குள்ளே போட பார்க்கணும். எந்த ஒரு மாணவனுக்கு ஆசிரியர் பிடிக்குதோ அந்த சப்ஜெக்ட் அந்த மாணவன் படிச்சிருவான். எனக்கு எனக்கு மேத்ஸ் பிடிக்கவே விடாடா, எனக்கு சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும்டா. அது எதை சொல்கிறேன், அந்த ஆசிரியர் பிடிச்சிருச்சு, அந்த சப்ஜெக்ட் பிடிச்சிருச்சு. அப்போ அந்த பையன் அந்த பையன்கிட்ட நெருங்கி வரும்போது அந்த ஆசிரியர் என்ன செய்யணும், இன்னும் அவனை நல்லா கொண்டு வரணும். சரி, நம்ம பின்னாடியே தெரியலாம், நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்க போது அவருக்கு அந்த ஒரு இது வந்துடும். அதனால் அந்த காலத்து மாணவர்களுக்கு அந்த காலத்து மரியாதை இருந்துச்சு, ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் எல்டர்ஸுக்கு, பேரண்ட்ஸுக்கு, டீச்சர்ஸுக்கு இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ டோட்டலி இந்த காலத்து மாணவர்களிடம் இல்லை. சூப்பர் மேம். இப்போ நீங்கள் அந்த காலத்திலேயே ஒரு பாய் ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதை தாண்டி ஒரு உமனாக இருந்து நீங்கள் ரன் பண்ணியிருக்கீங்க. ஸோ பெண்களுக்கு மேல்நிலை கல்வி அப்படின்றது எந்த அளவுக்கு அவசியம் மேம்? ஏன்னா இப்போது பெண்களுக்கு கல்வி கொடுக்கணும்னு சொல்லி எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போதும், இதுக்கு மேலே தேவையில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில் இன்றைக்கி சில இடங்களில் இருந்துட்டு தான் இருக்குது இன்னமுமே. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? கண்டிப்பாக மேல் படிப்பு வேணும்ப்பா. அதாவது ரொம்ப ரொம்ப மேல் படிப்பு அவசியம். ஏன்னா எஜுகேஷன் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. நிறைய அறிவியல் இது, பர்டிகுலர்லி சயின்ஸில் டெக்னாலஜி அதிகமாக வளர்ந்துருச்சு. இதை அந்த தாய் படிச்சிருந்தா அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். தாய் ஒரு கல்வியாளராக இருந்தாத்தே அந்த பையனுக்கு வேணும், அந்த பொண்ணுக்கு வேணுங்கிறத நல்லா ஃபீட் பண்ண முடியும். அவங்க இல்லைன்னு அவங்கள்ட்ட போய் படிங்க, இவங்கள்ட்ட படிப்போம் சொல்லுவேன்னு ஜாபுக்கு போகிறது, பொருளாதாரத்தை குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் அது ரெண்டாவது. தன்னுடைய குடும்பத்தை சீர்திருத்தத்தோடு வாழவும், அதுக்கு ஒரு மாடலை நம்ம இருந்தால் நம்ம பிள்ளைகளை பார்க்கவும், அந்த பிள்ளைகளுக்கு நம்ம பாடம் சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைகளை உயர்த்தவும் அவசியம் பெண்களுக்கு கல்வி தேவை. சூப்பர் மேம். இப்போது டீச்சர்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னா முன்னாடி மாதிரி நிற்கிற ஸ்டூடெண்ட்ஸுமே கிடையாது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறதுக்குமே டீச்சர்ஸே கொஞ்சம் தயக்கம் காட்டுற மாதிரியான ஒரு சூழல் இருந்துகிட்ருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இன்றைக்கி இருக்க காலத்தில் டீச்சர்ஸ் என்னென்ன சவால்களை அதிகமாக சந்திக்கிறாங்க, அதை எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணுறது மேம்? ஆசிரியர் உண்மையாக பாடம் எடுக்கிறதே பயம் நினைக்கக்கூடிய காலம் ஆயிடுச்சுப்பா. ஒரு ஆசிரியர் போர்ட்டில் பாடம் எடுத்து சம்பவம் நடந்துருச்சு, திரும்பி அந்த பையங்களுக்கு அப்படி ஒரு வல்கராக அந்த ஒரு மாதிரி கொடூரமான புத்தி வரதுக்கு காரணமே முழுக்க செல்ஃபோன் தான். அதில் பார்க்குறான், படங்களை பார்க்குறான், அதில் ஒருத்தர் குத்துற மாதிரியும் வெட்டுற மாதிரியும் அந்த மாதிரியெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு அந்த எந்த புத்தி வருதவனும் ஹார்டாக பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கல. அப்போ நம்ம இந்த டீச்சர் பாடம் சொல்லி கொடுக்கல, நம்மளை ஒரு ஒன்றும் பனிஷ்மெண்ட் இல்லை, ஜஸ்ட் நீ வெளியே நின்றா கூட அவனுக்கு அதை தாங்க முடியல. நம்ம படிக்கலையே நம்மளை வெளியே சொல்கிறாங்க, இத்தனை பையன் முன்னாடி நம்மளை கேவலப்படுத்திட்டாங்கன்னு ஃபீல் பண்ணுறான். ஹோம்ஒர்க் பண்ணிடலான்னு கேட்டால் நம்மளை பண்ணல வழி நடத்தி ஏன்டா பண்ணல கேட்கறது நினைக்குது. இத்தனை மாணவர்களை நம்ம எந்திரிக்க நிற்க வச்சுட்டாங்கன்னு ஃபீல் பண்ணுறான். அப்போ ஆனால் அதே சமயம் அந்த காலத்தில் அந்த முறையில் என்ன டீச்சர்ஸில் பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, கண்ணை மட்டும் விட்டுருங்க, தோலை உரிச்சிடுங்கம்மாங்க. பிள்ளைகளை கூட அந்த விடையிலேயே அம்மா கண்ணை மட்டும் விட்டுருங்கம்மா, பார்க்கட்டும், தோலை உரிச்சிடுங்க, அட்டிங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு பையனை ஒரு ஆசிரியர் அடிச்சுட்டு வீடு போய் சேர்ந்துட முடியுமா? அவங்கள வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அப்போ காரணம் என்னென்னா பசங்கள் பெற்றோரோட வளர்ப்புலையும் குறை இருக்குது, இங்கே பள்ளி ஆசிரியர்லையும் அந்த ஒரு இது அதெல்லாம் கலைஞ்ச ஆசிரியர்கள் அந்த பசங்களை ஒரு நல்வழிப்படுத்துறதுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு இறங்கி பாடுபடக்கூடிய நிலையில் இருக்காங்க. விட்டுட முடியாது, போடா நீ விட்டுட்டுன்னு போகிறதுக்கு முடியாது, இறங்கித்தான் வரணும். அவனோட போக்குக்கு போய் இதுக்கு மூல காரணம் செல்லு தான். செல்ஃபோன் பெற்றோர்கள் கொடுக்கவே கூடாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், பையன் போய் ஆசைப்பட்டான் கம்ப்யூட்டர் கேட்டு வாங்கி கொடுங்க, நல்லா இது அந்த பார்க்கணும் இதை பார்க்கணும். பெற்றோர் காசு என் பிள்ளை கம்ப்யூட்டர் கற்றுக்கிட்டாண்டு. ஆனால் அவங்க எப்படி நான் அந்த பையன் என் பையனுக்கு டிஸ்டர்பே இருக்கலாம்னு தனியாக ரூம் எடுத்து கொடுத்துட்டேன், கதவை பூட்டி வச்சிருவேன், யார் வந்தாலும் பேச விட மாட்டேன்னு. அங்கே தான் உதைக்குது. ஏன்னா நமக்கு தனியாக ஒரு பிரிவிஸ் இருக்குது, என்னத்தை பார்க்குறவங்க உங்களுக்கு தெரியும். அது எல்லா கெட்ட பழக்கமும் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கம்ப்யூட்டரும் சரி செல்லுலையும் சரி. அப்போ அதுலேருந்து அவனை கொண்டு வரணும்னா நம்ம முன்னால் அவன் படிக்கணும், நம்ம முன்னால் அதை யூஸ் பண்ணணும். அதே குடும்பத்தில் நம்ம அப்பா மாமா சித்தா அவங்க யாருங்களும் குறுக்க போயிட்டு வரணும். அப்போ உனக்கு என்ன இவங்கெல்லாம் போயில ஒன்றுமே பார்க்க முடியாது. அவனை ஐசோலேட் பண்ணி நீ வாட்டி அதுக்குள்ளே இருந்துக்கிட்டாண்டா அவன் வேணுங்கிறதெல்லாம் பண்ணுவான். அதுக்கு என்ன செய்யணும், பெற்றோர்களுக்கு அனுமதிக்கக்கூடாது. பையனுக்கு செல்ஃபோன் முடியாது, பாடம் படியாக இருக்க என்னப்பா பார்க்குற. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, பெற்றோர்கிட்ட கேட்டால் எங்களுக்கு படிக்க தெரியாது டீச்சர்மா, நாங்கள் என்னத்தை கவனிப்போம், உங்களை படிக்கவே சொல்லலை, ஒரு டீ குடி, ஒரு பிஸ்கட் சாப்பிட்டுக்கோ. குறுக்க முறுக்க போனால் படம் தானே பார்க்குறோம், பார்க்க போகிறது படத்தை தான் பார்க்குறான், அது நம்ம கண்ணுக்கு தெரியுமில்ல. அப்போ என்ன நம்மளை அம்மா கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு அந்த ஃபீலிங் வரும்ல. அதிகம் ராத்திரி படுக்கையில் என்ன செய்கிறாங்கன்னா கம்ப்யூட்டர் வச்சு அவனை விட்டு ரொம்ப படுக்க போய் கூட ராத்திரி தான் படிக்கிறாண்டு, ராத்திரி படிக்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா? அப்போ அந்த இடத்துல அவங்க அப்சர்வ் பண்ணணும், அது தவறு. ஹாலில் உட்காந்து பப்ளிக்காக இருக்க இடத்துல தான் அவன் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணணும், செல் யூஸ் பண்ணணும். இது பெற்றோருக்கு நான் வலியுறுத்த சொல்லுவேன். நிச்சயமா மேம். இப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே என் பிள்ளை தன்னால் கேம் விளையாடுது, தன்னால் பாஸ்வேர்டு போடுது, அது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி தனியாக ஃபோன் வாங்கி கொடுத்தா அவன் பெரிய பையனா ஆயிட்டான் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு பெற்றோர்கள் வந்துடுறாங்க. அவங்க முன்னால் தானே வந்ததானே சரி, அதுக்கு பின்னாடி அவன் என்னென்ன செய்யணும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாத்தையும் கெடுக்குது. நான் ஸ்கூலில் டீச்சராக இருக்கல, கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சென்டருக்கு பசங்க கட்டடிச்சு போவேன்னு காதுக்கு வந்துச்சு. நான் எந்த நேரம் கூட பார்க்க முடியும், பகலில் 10 மணி 11 மணி நேரம் கம்ப்யூட்டர் சென்டருக்கு தான் போயிடுவேன். அங்கே உட்காந்து சட்டையை பிடிச்சி காலை பிடிச்சி இழுத்து வண்டியில் ஏற்றி கொண்டு வந்து சேர்த்துருவேன். பெற்றோர்களுக்கு இதில் அக்கறை இருக்கணும், டீச்சர்களுக்கு அக்கறை இருக்கணும், அது இல்லாமல் பப்ளிக்கு அக்கறை இருக்கணும்.
ஒரு பையன் வந்து ஒரு கம்ப்யூட்டரில் ஸ்கூலில் யூனிஃபார்மில் தான் இருப்பான். அம்மாடி இந்த பையன் இந்த ஸ்கூல் ஆச்சு, இவன் ஏன் இங்கே உட்காந்துருக்காங்கிறத அவங்க கண்டிப்பாக பெற்றோர்களுக்கு இது உங்கள் பையன் அவங்க பெற்றோர்களோட அட்ரஸ் தெரியாது, அந்த ஸ்கூலுக்கு சொல்லணும். பிடி வாத்தியாருக்கும் ஒரு தலைமை ஆசிரியருக்கும், அப்பா சார் உங்கள் பையன் இந்த கம்ப்யூட்டர் சென்டர் இப்படி நம்ம உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான், இல்லை ஒரு கடையில் ஒரு 10 பேர் உட்காந்து கூடி பேசிக்கிட்டு இருக்கீங்க ஒரு இடத்த சொல்லி அப்படின்னு சொல்லி அவங்க அந்த வாத்தியாரை வந்து தூக்கட்டு ஸ்கூலோட சேர்த்துக்குவாங்க. அதே போல் பப்ளிக்கும் அவங்களுக்கு என்ன சொல்லலாம், மாணவர்கள் வந்து இந்து முஸ்லீமும் கிறிஸ்டின் பாகுபாடு இல்லாமல் அதிலே மாணவன் அவன் யாருன்னா அதெல்லாம் மனத்தை சேர்ந்தவன் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்குமே அந்த எண்ணம் வரணும். அது எந்த மாணவன் வெளியே தெரிஞ்சாலும் பள்ளிக்கூட நேரத்தில் அவனை கொண்டு போய் அந்த ஆசிரியர் ஒப்படைக்கணும். நீங்கள் வந்து ஒப்படைக்கிட்டு ஒரு ஃபோன் பண்ணால் அந்த ஸ்கூலில் தலைமை ஆசிரியர் வந்து மற்ற ஆசிரியர்கிட்ட அந்த பையனுக்கு வழிகாட்ட முடியும். ஓகே மேம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே சோஷியல் மீடியாங்கிறது பெரிய சவாலான விஷயமா இன்னைக்கு இருந்துகிட்ருக்கு. ஸோ அதை சரியாக ஹேண்டில் பண்ணி வெளியில் வந்துட்டாங்கன்னா அதுலேயே வந்து அவங்க ஒரு பெரிய சாதனையாக பண்ண முடியும். அதுக்கு சுற்றி இருக்க சமூகமும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே மேம். இப்போ வந்து நிறைய உங்களுடைய அனுபவத்தில் நிறைய மாணவர்களை பார்த்துருப்பீங்க, நிறைய ஆசிரியர்களை ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களால் மறக்க முடியாத தருணங்கள் இருக்கும் இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு பிரச்சனை வந்து ரிலீஜியஸ் தான் வந்துச்சு. ஆனால் அந்த ரிலீஜியஸ் வந்து பிரச்சனை வந்து ஒரு பெரிய வெளியளவு போகிற அளவுக்கு இருந்துச்சு. அந்த அளவுக்கு நான் கொண்டு போகாமல் பேரண்ட்ஸில் வச்சு அதை நான் 2 பேரையும் கம்ப்ரமைஸ் பண்ணி சம்மதிக்க வச்சு அந்த உண்மை இல்லைன்ற அளவுக்கு ஆக்கிட்டேன். அன்றைக்கி வீட்டுக்கு போனப்போ மனசுக்கு ஒரு ஆத்ம திருப்தி. இது பப்ளிக்கில் போய் எவ்வளவோ பெரிய பிரச்சனை வர்றதை பெற்றோர் ஆசிரியர் கலை எனக்கு நல்ல ஒத்துழைப்பாக இருந்தாங்க. அதை மறக்கவே முடியாது என்ன நினச்சாலும். நாங்கள் வந்து அந்த பசங்கள்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணி பெற்றோர்களை 2 பேரையும் கைகுலுக்க வச்சு போய் ஒருத்தனை அடிச்சிட்டான். வேறு ஒன்றும் ஓப்பனாக சொல்ல போனால் ஒரு போய் ஒருத்தர் அடிச்சு மண்டையை உடைச்சிட்டான். அது ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்டதாகிடுச்சு. இவன் அவன் அடிச்சேல அந்த பசங்களுக்கு மாடியில் ஏற்றி வச்சுட்டு 2 பேரையும் கூப்பிட்டு அவங்க சமாதானப்படுத்தி அவங்கள்ட்ட எழுதி வாங்கிட்டு அதனோட ரிப்போர்ட்டை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுத்துட்டோம். டிஓஎஸ்க்கு எழுதி வச்சுருக்கோம். ஏன்னா பப்ளிக் ஆயிரம் தெரியுது. அப்போ எங்கள் டிஓ வர்றாரு போலீஸ் ஸ்டேஷன், ஏன் அந்த பையன் மேலே எஃப்ஐஆர் போடலன்ட்டு. அப்போ நாங்கள் சொன்னாங்க, இந்த பெற்றவங்களும் வந்துட்டாங்க, இந்த இவங்க தான் அடித்த பையனோட அப்பா, இந்த பையன் அடி வாங்கினோட அப்பா, அவங்க 2 பேரும் கை குலுக்கி சமாதானம் ஆகிட்டாங்க சார். அதனால ஒன்றும் இல்லை. அவரே எங்கள் டிஓ ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அவர் புதுசாக வந்திருந்தார். அப்போ இல்லைம்மா உங்களை பற்றி எனக்கு தெரியாது, எனக்கு 1 மணி தேதி ஆகுது ட்ரான்ஸ்ஃபர் ஆகி, ஆனால் பரவாயில்ல இது சொன்னாங்க அந்த ஸ்கூலில் சரி பண்ணியிருப்பாங்கன்னு ரொம்ப சந்தோஷமான அது கொடுத்த காயத்தை வாங்கிட்டு போயிட்டார். அது மறக்கவே முடியாது அந்த சம்பவம். சூப்பர் மேம். இதுவரையும் டீச்சர்ஸ்க்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இப்போ நம்ம ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருக்காங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு இந்த தருணத்தில் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? மாணவ பருவம் மறக்க முடியாத பருவம். அது காலேஜ் பருவம். நான் ஸ்கூல் லைஃப் ரொம்ப சொல்லுவேன். காலேஜ் வந்து பஸ் பாசஞ்சர் மாதிரி ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வெளியே போயிடுவோம். ஸ்கூல் லைஃப்பில் 6th கிட்டத்தட்ட 12th வரை ஒரு 6 years ஒன்றாவே வர்றாங்க. அது லாங் ஜேர்னி. அப்போ இருக்கும்போது அந்த பையங்க பயன்படுத்தக்கூடாது நல்ல பழக்கங்கள் வந்து அவனுக்கு வாழ்க்கையில் மேலே உயர்த்தி செல்லும். இந்த 6 வருஷத்தில் ஹையர் செகண்டரி பையனாக இருக்கட்டும், லோயர் கிளாஸ் பையனாக இருக்கட்டும், அவங்க ஒரு பேட் ஹேபிட்டை வந்து உள்ளே கொண்டு வந்துட்டேன்னா வாழ்க்கையை சீரழிஞ்சிடும். அதனால் மாணவ சமுதாயத்துக்கு நான் என்ன சொல்லிடுன்னா, எல்லாம் ஒரு வரமானுக்குள், அதாவது ஃபோன் பார்க்குறியா அது ஒரு அளவுக்குள்ளே தான் இருக்கணும், அதுக்கு மேலே போயிடக்கூடாது. அது கெட்டதையும் பார்க்கக்கூடாது. கெட்ட செயல்களில் பயலுக்கு வெளியில் நடக்க எத்தனையோ சொல்லலாம். அதுலேருந்து தவிர்த்துக்கிறணும். ஆசிரியர்களையும் மதிக்கணும். ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்களோ ஆசிரியராக இருக்கட்டும் பெற்றோராக இருக்கட்டும் 2 பேரும் என்னோட வாழ்க்கைக்கு வழிகாட்டி. அந்த பாதையில் அவன் வந்தேன்னா கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் சக்ஸஸ் அடைவான். பெற்றோர்களை மதிக்கணும், வயதானவங்களை மதிக்கணும், தாய் தப்பன் சொல்றதை கேட்கணும். அந்த அவங்க யார் வழிகாட்டுக்கு தயாராக இருக்கணும், அவங்க கையை பிடிச்சி அவன் பயணத்துக்கு வரணும். அப்படி இருந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும். சூப்பர் மேம். இப்போ வந்து டீச்சர்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நிறைய விஷயங்கள் எங்கள் கூட அதிரை எஃப்எம்ல ஷேர் பண்ணியிருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் அப்படின்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கோம். அப்படின்றதுனால நீங்கள் ஒரு பெண் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்க மற்ற பெண்களுக்கு இந்த தருணத்தில் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நம்ம வந்து கடவுள் வந்து மனிதர்களை படித்ததே அதில் மனித சமுதாயம் ரொம்ப சிறப்பாக படித்தான். அது நம்மளை பொறுத்த பெண்கள் சமுதாயத்துக்கு எல்லாம் நிறைய கொடுத்துருக்கலாம். அந்த குடும்பத்துக்கு ஒரு தலைவியாக இருக்கக்கூடிய ஒரு இதை கொடுத்துருக்கலாம். அப்படி இருக்கும்போது தன்னுடைய குழந்தைகளுக்காக வேண்டி அவங்க தங்களுடைய வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். எல்லாரும் டிவி சீரியலை பார்த்து உட்காந்துக்கிட்டு அதில் தன்னுடைய கவனத்தை செலுத்து வர்றான். நான் ஸ்கூல் விட்டு வரணும், ஒரு டீ கொடுக்கறது இல்லை. அவனுக்கு கவனிக்கிறதுல கொடுப்பான். அவன் வந்து இப்போ பயத்தி ஓட்டு எங்கே போகிறான், எதுக்கு வரான், எப்போ வரான், எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அதனால் ஒரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெற்றோரும் அவர் பணியில் இருக்கக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் சரி, பணி இல்லாமல் வீட்டில் இருக்க பெண்ணாலும் சரி, ஸ்கூல் விட்டு நம்ம பையன் வருமானு வாசலை காத்திருக்கணும். அந்த பிள்ளைய வந்ததுமே அவங்க வரவேற்கிறத பார்த்து அவனுக்கு சந்தோஷம். நான் போனோன்னு எங்கள் அம்மா சாப்பாடு வச்சுருப்பாங்க, என் போனமே எனக்கு டிஃபன் வச்சுருப்பாங்க. அந்த எதிர்பார்த்து வரேன் அவனுக்கு மகிழ்ச்சியோட வந்து அந்த பையன் நம்ம கவனிக்கிற பார்த்தியா, அந்த கவனிப்பில் வந்து நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்பான். நம்ம அம்மா நமக்காக செஞ்சாங்க அதை உணர்வான். அதை விட்டு போட்டு சீரியலில் உட்காருது, ஃப்ரெண்ட்ஸுகளோட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறது, அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்குது, பிள்ளைகளை கவனிக்காமல் இருக்கிறது வந்து நம்ம குடும்பத்தவே வந்து ஒரு பால்படுத்திடும். அதனால் பெண்கள் தயவு செய்து கணவனோ பிள்ளைகளோ வீட்டில் இருக்கையில் அதிகமாக ஃபோன் பேசக்கூடாது, அதிகமாக டிவி பார்க்கக்கூடாது. அது 2 தவிர்த்துட்டாங்களே வீட்டில் உள்ள தலைவரும் நல்லா இருப்பார், பிள்ளைகளும் நல்லா இருப்பாங்க. சூப்பர் மேம். இப்போ ஃபைனலாக நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
அதிரேன்னு சொன்னாலே என் உள்ளமே அதிரும். ஏன்னா அந்தளவுக்கு 32 வருஷம் கிட்டத்தட்ட இந்த அதிராமணத்தில் இருந்துட்டேன். என்னுடைய மாணவர்கள்லாம் வெளிநாட்டில் எல்லாம் இருக்காங்க. இன்னும் நான் ஹஜ்ஜுக்கு போயிருந்த சமயம் ஒரு சின்ன சம்பவம் போயிருக்கலாம் சொல்லி வியாழக்கிழமை ஆகிட்டு அவங்கள நினைப்பேன் மேடம். ஏண்டான்னா எல்லா பிள்ளையும் ஒன்று சேர்ந்து நெகை விட்டு வாங்கலாம். ரோஸ் மாட்டி இந்த விரல் இந்த கையை திறந்தவா ரெடியாக எங்கே இருக்கும். ஏன்னா பிடி சர்க்கில் கையில் நெடுக்க வச்சு ஸ்கேலில் வச்சு குறுக்க வச்சு அடிப்பேன். அதை சொல்லி என்னையும் கேட்குறேன், மேம் உங்களை மறக்கவே இல்லை மேம், வியாழக்கிழமைட்டு நெகை வெட்டியில் உங்கள் நினைவே மேம் வருவாங்க. அப்படி சின்ன சின்ன விஷயம் கூட அந்த பையங்களுக்கு ஒரு அதே மக்களுக்கு இருக்கணும். இது எந்த ஸ்கூல் மாணவனாலும் சரி எல்லாரும் நல்லா இருக்கணும். நிறைய உயர்ந்த பதவிகள் இருக்காங்க, ரொம்ப பெருமையாக இருக்கும். அதே மாணவர்களை பற்றி பேசணும் பேசிக்கிட்டே இருப்பேன். அப்படி இப்போ உள்ள பசங்கள் இன்னும் கொஞ்சம் பத்தாது. ஏன்னா ஒரு ஃபோன் வந்து அவங்களை வந்து அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ண விடலாம். ஆனால் பழைய பசங்கள் அப்படி கிடையாது, ரொம்ப அறிவாக இருப்பாங்க, நல்ல பொறுப்புதாரியாக இருப்பாங்க. யாரும் நம்ம கை காட்ட மாட்டாங்களா, நம்மளை கையை பிடிச்சி தூக்கி விட மாட்டாங்களா, அந்த ஒரு இயக்கம் இருந்துச்சு. அந்த இயக்கத்தை அந்த பசங்க நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க சமுதாயத்தில். அதனால் அதிரை மக்களுக்கு இன்னும் இதே போல் நல்ல பல வாய்ப்புகள் இருக்குது. எல்லா நாட்டும் கொடி கட்டி பிழைக்கணும். அதே போல் அதிரை மக்களையும் அவங்க கவனிச்சுக்கிறணும். ஏன்னா இதில் பார்க்காம ஏழை மாணவர்களுக்கு அவங்க உதவி செய்யணும். படிக்காத இருக்காங்களா அவனை படிக்க வைக்கணும். வழிகாட்டுறதுக்கு இந்த முன்னாள் மாணவர்கள் பின்னால் வரக்கூடிய மாணவர்களுக்கு கை கொடுக்கணும். சமுதாயத்துக்காக அவங்க தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணணும். அதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். நான் விஷயம் ஹாப்பி டீச்சர்ஸ் டே. தேங்க்யூ. நேயர்களே, நிகழ்ச்சியை முழுமையா தொடர்ந்து கேட்டு பயன் அடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா கலந்துக்கிட்டு டீச்சர்ஸ் டேக்காக நிறைய ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்ட முன்னாள் தலைமை ஆசிரியை ரோசம்மாள் மேம் அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி விடைபெற போறேன். நான் உங்க RJ ஃபாஹிரா. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் தெரியப்படுத்த 7373776904 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது நார்மல் மெசேஜாவோ தெரியப்படுத்தலாம். இது நம்ம அதிரை எஃப்எம் 90.4, நமது சமூகம் நமது நலன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.